சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது வானமாமலையிலிருந்து திரு வெங்கடாச்சலம் அவர்கள் கேட்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வரிசைக்கு பின்னணி ஏதாவது உண்டா? அதை உங்களுடைய ஆகமம் சார்ந்த உங்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இலக்கியம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இலக்கை இயம்புவது இலக்கியம். ஒரு மனிதனுடைய லட்சியம் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் தர்மமோ அதுவாக இருக்கணும். அப்போ புருஷார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வருது, புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம்னா என்ன அப்படின்னா தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். தமிழில் சொன்னால் அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த நான்கையும் நமக்கு பெற்றுத்தருவது எதுவோ அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும், லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ முதல்ல தர்மம் என்ன அப்படிங்கிறத அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. தர்மம்னா என்ன அப்படின்னு. அப்போ தந்தையார் என்ன சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா அர்த்தம். அர்த்தம்னா செல்வம், அறத்தின் வழியே பெறப்பட்ட செல்வம். அதனால் முதல்ல தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், அது தாய் வழியாக தெரிஞ்சுக்கணும். அந்த தர்மத்தின் வழியே பொருளை ஈட்ட வேண்டும். அந்த பொருளை ஈட்டுவதற்கு உண்டான தொழிலைத்தான் தந்தை பழைய காலத்தில் சொல்லி கொடுத்துன்னு வந்தார். பாரம்பரியமாகவே அப்பா பிள்ளைக்கு குருவாக இருப்பார். இப்போவும் ஒரு புனல் போடுற அதிகாரம் கூட முதல்ல தந்தைக்கு தான். அதுக்கப்புறம் தந்தைக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் மாறிட்டு போகும். அப்போ அப்பா பிள்ளை தான் பாரம்பரியத்தில் தான் தொழிலை சொல்லி கொடுப்பா. அப்போ தந்தை அர்த்தம், பொருளை ஈட்டுகிற வழியை சொல்லிக் கொடுப்பார். அது எப்படிப்பட்ட பொருளாக இருக்கும்? அறத்தின் வழியாக பொருள் ஈட்ட வேண்டும். அதுதான் அங்கே மிக சிறப்பு. தர்மம், அர்த்தம். அதுக்கப்புறம் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் காமம் அப்படிங்கிறது நினைத்ததை அடைய வழி சொல்வார். இப்போ அறத்தின் வழியாக பொருளை ஈட்ட வேண்டும். அப்படி பொருளை அந்த அறத்தின் வழியாக ஈட்டப்பட்ட பொருளின் வழியாக இன்பத்தை தூய்க்க வேண்டும். அதுக்கு பேர் காமம்னு பேர். அதை சொல்லிக் கொடுக்குற ஒரு குரு. அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா காமம் அப்படின்னு சொன்னோன்னா ஆசை அப்படிங்கிறது முடிவாயிடுது. ஆனால் குரு என்ன சொல்கிறாருன்னா எது ஆசைப்பட வேண்டியது, எது ஆசைப்படக்கூடாது, எது எது எல்லாம் அறம், எது எது எல்லாம் அறம் இல்லாது, அந்த வழியில் அந்த அளவுபடுத்துவார் குரு, சிறப்புடையதாக ஆக்குவார். அதாவது ஒரு கல்லில் மூணு வாங்க அடிக்கிறது அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஒரு கொல்லியோ, அந்த மாதிரி குருவானவர் தாயார் சொல்லி கொடுத்த அறம் சார்ந்து, தந்தையார் சொல்லி கொடுத்த தொழில் சார்ந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளை தூய்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார். ஏன் அதை ஒரு குரு தான் சொல்லிக் கொடுக்கணுமா? அவாவா சௌக்கியத்துக்கு அவாவா என்னென்ன மாதிரி நினச்சாலோ நான் சம்பாதிச்சாச்சு அதை வாழறதுக்கு கேட்கணுமா அப்படின்னா இல்லை. அதை என்ன பண்ணுவார்னா இல்லறத்திலே இங்கு வாழும் பொழுது, அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா, அதாவது இந்த பூ உலகத்தில் நல்லபடி செழிப்பாக வாழணும். அப்படி வாழ்ந்து எல்லா நலன்களையும் பெற்று இறந்த பிறகு முக்தி அடையணும். அப்போ அந்த முக்தி அடையிறதுக்கு உண்டான வழியான விஷயத்தையும் தேவதையினுடைய உபதேசத்தை அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்போ இந்த பக்கம் அப்பா அம்மா, குருவுக்கு மேலே தெய்வம். அப்போ அந்த தெய்வத்தை எப்போ காட்டி கொடுப்பார் அவர் அப்படின்னு சொன்னால் மோட்சத்துக்கு போகிற வழி. இந்த உடலை நாம் விட்ட பிறகு இந்த ஆன்மாவானது அடையக்கூடிய நலன் என்ன, ஆன்ம நலனை சொல்லிக் கொடுப்பார் குரு.
மேல்நிலையில். அந்த ஆன்ம நலனை தர வல்லது தெய்வம், அந்த ஆன்ம நலனை செய்ய வல்லது அறம். இது எல்லாவற்றிற்கும் வழியாக இருப்பவர் குரு. அதனால் 3ஆம் நிலையில் குருவாக வச்சார். அப்போ வச்சுன்னுக்கிற காசை கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணிட்டோன்னு வச்சுங்கோ. இப்போ உலகியல் இன்பங்களில் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகியல் இன்பங்கள் நம்ம ஏமாற்றி விடும். நம்ம யாரெல்லாம் நம்பினமோ அவள்லாம் ஒரு காலத்தில் நம்மளை கை விட்டுடுவா. வீடு மட்டே வாயில் மட்டே வாசல் அப்படின்னு ஒரு சொல்லுவாள், ரொம்ப எளிமையாக அதை சொல்லுவாள். அதனால் எல்லா உறவுகளும் கைவிட்ட பிறகும் ஒரு மனிதன் தன்னையும் தன்னுடைய ஆன்மாவையும் தன்னுடைய மனதையும் தன்னுடைய அறிவையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதாக குரு எல்லாவற்றையும் ஒழுங்கே நேராக அமைத்து அவர்களுடைய முயற்சியினாலே பெறப்பட்ட அந்த செல்வத்தை தெய்வத்தை குறித்து செலவு செய்ய செய்து, தெய்வத்தினுடைய அருளை பெறச் செய்து, அப்பா அம்மாவினுடைய வழியிலே தாய் தந்தைக்கு அன்பை பெறச் செய்து, சுற்றங்களை மகிழ்வுறச் செய்து, சமூகத்திற்கு நன்மையுறச் செய்து அந்த செல்வத்தை பயன்படுத்துகிற விஷயத்தினால குரு. இது எல்லாவற்றையும் சேர்த்து தெய்வத்தை சேர்த்து சொல்கிறதுனால குரு தெய்வோபதேசமும் சேர்த்து பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அது மோட்சத்தை குறிக்கும். அப்போ நம்ம ஒரே காரியத்தில் இந்த வரிசலில் போனோம் அப்படின்னு சொன்னால் அம்மாவின் வழியாக அறத்தையும் தந்தையின் வழியாக அர்த்தத்தையும் குருவின் வழியாக காமியத்தையும் விரும்பிய பலன் எதை விரும்ப வேண்டும்னு சொல்லுவார் அவர். அந்த விரும்பிய பலனையும் கொடுத்து மோட்சம் தெய்வத்தின் வழியாக ஆன்ம நலனாகிற மோட்சத்தையும் தருவதாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த படிமுறை என்பது இந்த மையத்தை கொண்டு அமைந்திருக்கிறது என்பது அடியனின் சிந்தனை. சாஸ்திரங்களில் என்ன பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதோ அது வழி முயற்சித்திருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சாஸ்திரம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறது. நம்ம சைவ சித்தாந்தம் சார்ந்து நாம் படித்த அளவிலே அதை தெரியப்படுத்துகிறோம்.